அசுரன் வரவை அறிந்த இந்திரன் விரைவாக ஓடி ஒளிந்தான். அசுரப்படையினர் இந்திரனின் நகரத்தை தீயிட்டு அழித்தனர். தீக்கடவுளின் உலகத்தை அடைந்த அசுரப்படைகளை அக்னிதேவன் எதிர்த்தான். கடும் போரில் அசுரப்படையினர் பின்வாங்கினர். தாரகன் அக்னிதேவனை நேரில் எதிர்த்தான். பாசுபத கணையை அக்னியின் மீது ஏவிட முற்பட்டான் தாரகன். ஈசனின் படைக்கலத்திலிருந்து தப்ப இயலாது என்பதை அறிந்த அக்னி தாரகனை போற்றி பணிந்தான். நடுவன் என்ற சிறப்புக்கு உரிய யமனின் நகரத்தை அடைந்தனர். யமனும் சூரனை போற்றி பணிந்து சூரனின் ஏவல் கேட்கத் தொடங்கினான். நிருத்தி, வருணன் முதலியவர்களும் சூரனை பணிந்து போற்றினர். பாதாள உலகத்தில் நாகராஜன் சூரனை பணிந்தான். அங்கு ஒரு நாள் தங்கிய சூரனுக்கும் அசுர படையினருக்கும் நாகராஜன் அமுதம் படைத்து விருந்தளித்தான். அசுரர்கள் பார்க்கடல் சென்று பரந்தாமனான